இதயக்கனி விஜயனின் வணக்கம். அதாவது இப்போ சினிமா அல்லாமல், சினிமா ஃபீச்சர் ஃபிலிம் அல்லாமல், அதான் முழுநீள திரைப்படங்கள் அல்லாமல் வெப் சீரிஸு, ஓடிடி பிளாட்ஃபார்முக்குன்னு படங்கள் தனியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அப்படி ஒரு அருமையான படம் ஒன்று வந்துச்சு ரீசெண்டாக. அதாவது மேட் இன் கொரியா அப்படி சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. படம் இப்படியெல்லாம் ஒரு நல்ல படங்கள் உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிக்க வைக்குது. என்னன்னா இது சுதந்திர சிந்தனையை உருவாக்குது. இந்த வெப் சீரிஸும் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வரக்கூடிய படங்களும் சரி. ஸோ அப்படி ஒரு ஒரு அதாவது கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் அழிவான் அப்படி ஒரு கருத்தை சொல்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு குறும்படம் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது. குருதியின் யுத்தம் அப்படிங்கிற அந்த படத்தை அது என்ன யார் உருவாக்கியிருக்காங்கன்னா, மலேசியாவில் உள்ள நமது நண்பர், இதயக்கனிக்கு தொடர்புடைய நண்பர் திரு சிவா அவர்கள். அவரை வந்து பிளாக் சிவான்னு வச்சுருக்காங்க சினிமாவுக்காக. அவர் முதல் முறையாக வில்லனாக இந்த படத்தில் வந்து, ஆனால் வில்லனா மெயின் ரோல் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அது என்னன்னா யார் இது உருவாக்கியிருக்கா அப்படின்னு சொன்னால், கொட்டாச்சி, நகைச்சுவை நடிகர் கொட்டாச்சி இருக்கார் இல்லையா, அவர் வந்து கோ டைரக்டருங்கிற மாதிரி இப்போ பேரை வச்சுக்கிட்டு ஜஸ்டின் ரஞ்சித்ங்கிறவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கார். அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 20 நிமிஷ படம் வந்து தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது ஒளிப்பதிவு, இசை, படத்தொகுப்பு எல்லாமே. அது என்னன்னா ஒளிப்பதிவு வந்து சந்தோஷ் ஏற்கனவே படங்கள் பண்ணியிருக்காரு, ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அவருடைய தம்பி வந்து லோகேஷ், அவர் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாம் கொஞ்சம் வயசு, எல்லாம் ஒரு இளைஞர்கள் கூட்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு தெரிஞ்ச முகம் வந்து தீபாமா குண்டா இருப்பாங்க இல்லையா, அம்மா வேஷங்களை வராங்களே, அம்மா தீபா, அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி அதில் வந்து அப்புறம் பாலு, அவர் கொட்டாச்சி வந்து ஆக்ஷன் ரோலில் பண்ணியிருக்காரு. இதில் அதாவது காமெடி விட்டுட்டு ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, சண்டை போடுறாரு, அதெல்லாம் இருக்குது, காட்சிகள்லாம் இருக்குது. ரத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அதான் டைட்டிலே வச்சுட்டாங்களே, குருதியின் யுத்தம்னு. ஸோ இது பண்ணியிருக்காங்க. படத்தை தயாரிச்சிருக்கிறது வந்து நம்ம மலேசியா நண்பர் சிவா அவர்கள், சகோதரர். அவருடைய முயற்சி அது இந்த இதனுடைய ட்ரெய்லர் திரைப்பட வெளியீடு நிகழ்வில் வந்து நடிகையர் அம்பிகாவும் ரேகா அவர்களும் 2 பேருமே வந்து கலந்துக்கிட்டு சொன்னாங்க. அதில் பேசும்போது அம்பிகா சொன்னாங்க, ஒரு மலையாள பட நடிகரை சுட்டி காட்டி அவர் மாதிரி இருக்காரு மலேசியாவிலேருந்து வந்திருக்கிற சிவா அவர்கள் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டினாங்க. ஸோ இப்படி இது அந்த நடந்த விஷயங்கள் வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி இதனுடைய இது வந்து ஓடிடியில் இவருடைய முயற்சி வந்து இது வந்து முழுநீள திரைப்படமாகவும் இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதன் வெற்றி எப்படி அமைகிறதை பொறுத்து, இதனுடைய வரவேற்பை பொறுத்து இது வந்து முழுநீள திரைப்படமாக மாற வாய்ப்பு இருக்குது. இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்கள்.